Hi friends, good morning. Welcome to my channel. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி எல்லாம் குடிச்சிங்களா? டிஃபன் முடிச்சிட்டிங்களா? இப்போ தான் நான் டிஃபன் செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னா தயிர் சட்னி பண்ணிவிட்டு தோசை பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். தயிர் சட்னிக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு கெட்டி தயிர் எடுத்து ஒரு 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து அதில் வந்து பாருங்கள், நான் தயிர் நேற்றே ஊற்றி வச்சேன் இல்லையா, பாருங்கள் வீட்டில் ஊற்றின தயிர் தான். அதுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு போதும், அதனால் நான் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இதில் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சட்னி தேவையோ, நிறைய வேணும்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக அறுத்து வச்சுருக்கேன். இருங்க, இப்போ இதில் வந்து நம்ம தூளெல்லாம் போட்டு கலந்து வச்சிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், தயிர்லேயே போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு எவ்வளோ தனியாத்தூள், கொஞ்சம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை தனியாக அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு பாண்டில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாண்டில் வச்சுட்டோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, குண்டு மிளகா 2, சின்ன சொன்று பெருசு ஒன்று. எண்ணெய் காய்ச்சி இப்போ வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கடுகு. இது பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு ஒரு 4 தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். பூண்டு தீர்ந்துருச்சு, சாயந்தரம் தான் போய் வாங்கிட்டு வரணும். அதனால் நான் வெங்காயமும் காஞ்ச மிளகா கருவேப்பிலை மட்டும் போடுறேன். பூண்டு இருந்தால் நல்லா கொஞ்சம் உரிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. வெங்காயம் போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆகிடும். தேங்காய் இல்லை, தக்காளி இல்லை அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தயிரும் மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஊற்றிடணும். 1 கப்பு தண்ணி எடுத்து நல்லா இதை இது பண்ணிவிட்டு ஊற்றிடணும். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சுன்னா போதும். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தயிரும் எடுத்துக்கோங்க, வெங்காயம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு போதும், அதனால் நான் எனக்கு போதுன்ற அளவுக்கு எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், இறக்கிடலாம். தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு முட்டை தோசை ஊற்றிக்கலாம். சட்னி அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஒரு முட்டை தோசையை ஊற்றி சாப்பிட்லாம். சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இந்த தோசையை திருப்பிட்டு உங்களுக்கு நான் சட்னியும் தோசையும் காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் டிஃபனு. நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு.
நல்லா மொறுன்னு முட்டை தோசையும் தயிர் சட்னியும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா. ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீட்டில் டிஃபன் இது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சமைச்சிங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ரொம்ப சிம்பிளான சட்னி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.